மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீதனம் கொடுக்காத மாமியாரை கொலை செய்த மருமகனின் விபரீத முடிவு. புதிய ஜனாதிபதியும் எம்மை ஏமாற்றுகின்றார், குற்றம் சுமத்தும் காணாமல் போனோரின் உறவுகள். ஆற்றில் கவிழ்ந்த பேருந்து, 70க்கும் மேற்பட்டோர் பலி. உலகின் அதிவேக தொடருந்து, வியப்பூட்டும் சீனா. ஆஸ்திரேலியாவில் சிறுவனின் உயிரை காப்பாற்றிய இலங்கை தம்பதி. தொடர்பென விரிவான செய்திகள். ரத்தினபுரி எகலியகொட பிரதேசத்தில் மாமியாரை கொலை செய்த மருமகன் ஒருவர் தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். திருமண நிச்சயதார்த்தத்தின் போது தாய் வீட்டை சீதனமாக வழங்குவதாக மாமனார் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் ஆத்திரமடைந்த மருமகன் மாமியாரை கத்தியால் குத்திக் கொன்றுவிட்டு மரத்தில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார். வாக்குறுதி அளித்த மாமனார் இறந்ததை அடுத்து அவர்களுடன் வாழ்ந்த மாமியார் வீட்டை மருமகனுக்கு எழுதி வைக்காத கோபத்தில் இந்த கொலையை செய்துள்ளதாக எகலியகொட போலீசார் தெரிவிக்கின்றனர். எகலியகொட புலகாப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பாடசாலை ஆசிரியையான கேஷானி சந்திம ஜேலத் மருமகனின் தாக்குதலில் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த கொலை இடம்பெற்று 24 மணித்தியாலங்கள் நிறைவடைவதற்கு முன்னர் இங்கிரிய பிரதேசத்தில் சந்தேக நபர் உயிரை மாய்த்துள்ளார். சந்திமால் கெதுங்க என்ற 49 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளார். சந்தேக நபர் கடந்த 27ஆம் திகதி காலை 6:30 மணியளவில் தனது மாமியை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு தனது ஸ்கூட்டரில் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தப்பியோடிய சந்தேக நபரின் சடலம் கடந்த 28ஆம் திகதி காலை மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன தமது உறவுகளை தேடும் தாய்மாரின் கண்ணீருக்கு பதில் தருவதாக கூறிய புதிய ஜனாதிபதியும் எம்மை ஏமாற்றியுள்ளார் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவலை தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க அலுவலகம் முன்பாக இன்று இடம்பெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், எமது பிள்ளைகள் கையளிக்கப்பட்டும் சரணடைந்தும் காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளனர். கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளனர். குழந்தைகளும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்ட எமது பிள்ளைகளை தேடி நாங்கள் தொடர்ந்தும் போராடி வருகின்றோம். அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கண்டுபிடிக்க சர்வதேசம் முன்வர வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் போராடுகின்றோம். இதற்கு முன் இருந்த அரசுகள் எம்மை ஏமாற்றின. தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்ட நிலையில் சர்வதேசத்திடம் நீதி கேட்டு போராடுகின்றோம். ஆண்டுகள் பல கடந்தாலும் எமது போராட்டத்திற்கான தீர்வும் நீதியும் இன்று வரை கிடைக்கவில்லை. எமக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம். கடந்த இடம்பெற்ற தேர்தல்களில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் கண்ணீருக்கு நீதி பெற்றுக் கொடுப்பேன் என புதிய ஜனாதிபதி கூறினார். ஆனால் 6 மாதங்களாகியும் இன்று வரை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஏனைய ஜனாதிபதிகள் போன்று இவரும் ஏமாற்றுவதாகவே உணர்கின்றோம். இன்று வரை பாதிக்கப்பட்ட எம்முடன் பேசக்கூடவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் வலியும் கண்ணீரும் எனக்கு தெரியும் என்றார். அதன் வலி எனக்கு புரியும் என்றார். ஆனால் இன்று வரை எந்த முயற்சியும் அவர் எடுக்கவில்லை. நாங்கள் தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டே வருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது காணாமல் போனவர்களது புகைப்படங்களை ஏந்தியவாறு அவர்களது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு எதியோப்பியாவில் பாரவூர்தி ஒன்று ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 71 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்தவர்களில் 68 ஆண்களும் 3 பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 5 பேர் ஆபத்தான நிலையில் போனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரவூர்தியில் அதிக பயணிகளை ஏற்றிச் சென்றமையே விபத்துக்கு காரணம் என அந்நாட்டு போலீசார் தெரிவிக்கின்றனர். முன்னதாக 2018ஆம் ஆண்டில் எதியோப்பியாவின் வடக்கு பகுதியில் பேருந்து ஒன்று பள்ளத்தாக்கில் வீழ்ந்ததில் குறைந்தது 38 பேர் வரை உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் உலகின் அதிவேக தொடருந்தை சீனா அறிமுகம் செய்துள்ளது.
மேம்படுத்தப்பட்ட CR-450 எனும் இந்த புல்லட் தொடர்ந்து நவீன தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்டுள்ளதால் பயண நேரம் வெகுவாக குறையும் என சீனா தெரிவித்துள்ளது. இது குறித்து சீன தொடர்ந்து நிர்வாகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சோதனை ஓட்டத்தின் போது மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து CR-450 தொடர்ந்து புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. வேகம், எரிசக்தி பயன்பாடு, உள் இரைச்சல் குறைப்பு, பிரேக் செயல்பாடு உள்ளிட்டவற்றில் உலக அளவில் புதிய தரநிலைகளை இந்த தொடர்ந்து நிர்ணயித்துள்ளது. தற்போது செயல்பாட்டில் உள்ள மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் அதிவேக CR-400 புல்லட் தொடர்ந்தை விட இதன் வேகம் அதிகமாக உள்ளது. CR-450 தொடர்ந்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர பல்வேறு கட்ட சோதனைகள் நடாத்தப்பட்டு வருகின்றன. சீனாவின் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் 47,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு அதிவேக ரயில் தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் பீஜிங் ஷாங்காய் வழித்தடம் வழியே இயக்கப்படும் தொடர்ந்துகள் மிகவும் லாபகரமானதாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் அடிலைடில் மிகவும் பரபரப்பான வீதிகளில் ஒன்றான டிஜென்சி வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இருந்து சிறுவனை இலங்கை தம்பதியொன்று காப்பாற்றியுள்ளனர். சரியான சிக்னல்களை புரிந்து கொள்ளாமல் இந்த சிறுவன் வீதியை கடக்க முயன்றுள்ளார். கடவைக்கு அருகில் காரில் சென்ற இலங்கை தம்பதி வேகமாக பிரேக்கினை செலுத்தி குழந்தையின் உயிரை காப்பாற்றியுள்ளனர். குறித்த சிறுவனின் பெற்றோரும் இலங்கை தம்பதியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். கவனமாகவும் புரிந்துணர்வாகவும் வாகனம் செலுத்தியதன் காரணமாக விபத்தை தவிர்க்க முடிந்ததாக குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இரவு 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை தம்பதி என்ன நடந்தது என்பதை இன்னும் நம்ப முடியவில்லை எனவும் சம்பவத்தை எதிர்கொண்ட சிறுவனும் மிகவும் பயந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான சம்பவம் வாகனத்தின் முன்பக்க கேமராவில் பதிவாகி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. குஷானி ஜேகொடி மற்றும் துலாஜ் சில்வா ஆகிய தம்பதிக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். அதேவேளை குறித்த சிறுவனை இலங்கை தம்பதியினர் போலீசாரை உடனடியாக தொடர்பு கொண்டு அவரின் பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர்.